கெட்டவன் சொல்றது ஒரு மாசு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வானத்தைய எட்டி பிடிப்பேன், இந்த பூமியையும் சுத்தி வருவேன். ஜானமா என்னமா பண்ற? அம்மா சொல்லுமா. ஜானமா பெரியப்பா சொல்லுமா. பெரியப்பா பெரியப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்கம்மா. என்னம்மா என்னம்மா சொல்ற? ஆமாமா, இன்னைக்கு காலையில அது டீ குடுக்கறதுக்காக போனேன். பெரியப்பா கையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அம்மா என்னம்மா என்ன இப்படி சொல்ற? ஆமாமா, பெரியப்பா எழுந்து கட்டில் மேல உட்காந்தாங்களே, கட்டில் மேல உட்காந்து என்கிட்ட டீ கிளாஸ கையால வாங்கினாங்களே. அம்மா அம்மா நிஜமாவா சொல்ற? ஆமா ஜானுமா, அம்மா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பெரியப்பா பெரியப்பா அம்மா பெரியப்பாவை பாக்கணும், எனக்கு வீடியோ கால் பண்றியா? பெரியப்பாவை பாக்கணும் போல இருக்குமா, எவ்வளவு நாளாச்சு. பெரியப்பா மூஞ்ச பெரியப்பாவை பாக்கணுமா, வீடியோ கால் பண்ண. ஜானுமா நீ வீடியோ கால்ல பேச வேண்டாம், பெரியப்பா பேசுறது ஒழுங்கா புரியுமோ என்னமோ. நான் டீ குடுக்க போகும்போது பெரியப்பா ஒன்னதான் கேட்டாங்க. பெரியவங்க உங்ககிட்டதான் பேசணுமா. என்கிட்டயா? என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களா? ஆமாமா, ஜனனி ஜனனி நான் கேட்டேன். ஜனனி இல்ல, அவ புருஷன் வீட்டுல இருக்கான்னு சொன்னேன். ஜனனி வர சொல்லுன்னாங்க. பெரியவங்க முத வார்த்தை உன் பேரதான் சொன்னாங்க. நீ பாக்கணுங்கிறத விட பெரியவங்க உன்ன பாக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. அம்மா இன்னைக்கு காலேஜ் இருக்குது, எனக்கு முக்கியமான பிராக்டிகல் வேற. நான் என்ன பண்றேன், நான் காலையில வரேன், எனக்கு நாளைக்கு லீவு தான். என்னம்மா என்ன இன்னைக்கு போய் இப்படி சொல்ற? எனக்கு பெரியப்பா பாக்கணும் போல இருக்குது, அட்லீஸ்ட் வீடியோ காலாவது பண்ணுமா, நான் பெரியப்பாவை பாத்துக்கிறேன். இல்லம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேசுற, அவரை நேர்ல பாருமா, அவருக்கும் ஆசை இருக்கும்ல உன்னை நேர்ல பாக்கணும்னு. நாங்க எத்தனை பேர் நின்னோம் தெரியுமா, ஆனா ஒரு ஜனனின்னு ஒன்னதான் சொல்றாங்க. பெரியவங்க ஒன்னதான் பாக்க ஆசைப்படுறாங்க. சின்ன வயசுல இருந்து உன் மேலதானே ரொம்ப பாசமா இருப்பாங்க, நீனா அவருக்கு உயிராச்சே, அதனால என்னமோ உன்னை பார்த்து உன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. பெரியப்பா என் பேரை சொல்றாங்களா? போன்ல ரெக்கார்டாவது பண்ணி வச்சியா? பெரியப்பா என் பேர் சொல்லும் போது. ஐயோ ஜானமா நல்லா பேசுறாங்க, ஜனனிய பாக்கணும் வர சொல்லுங்கிறாங்க. இந்த 3 வார்த்தை சொன்னாங்க பாரு, டாக்டர் தான் சொன்னாங்களேமா 10 நாள்ல சரியாயிடும் சொன்னாங்க பாரு. அதே மாதிரி தானே நடந்திருக்குது. கட்டில எழுந்து உட்காந்துருக்காங்களே, நான் காலையில டீ குடுக்க போய் பாக்குறேன், அவங்களே எழுந்து உட்காந்துருக்காங்க. எனக்கே அவ்வளவு ஆச்சரியமா போயிடுச்சு. நான் சொன்னல ஜானுமா, நம்மள தெய்வம் என்னைக்கும் கைவிடாது. ஜானுமா நீ இன்னைக்கு வாவேன், காலேஜ் போகும்போது வந்துட்டு போயேன். இல்லம்மா இன்னைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல, எனக்கு மதியானம் தான் பிராக்டிகல். நான் இன்னும் என்னம்மா இப்படி சொல்ற? நான் காலையில வரேம்மா, கண்டிப்பா காலையில வரேன். என் சூழ்நிலை அப்படி. இப்பதானே நாங்க வந்துட்டு வந்தேன், மறுபடியும் நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னா. சரிம்மா சரி, மதியானம் காலேஜ் போயிட்டு அங்கே போயிடு, காலையில கண்டிப்பா வாமா. வரேம்மா, நாளைக்கு கண்டிப்பா வரேன், நாளைக்கு லீவு தான், கண்டிப்பா வரேன். நாளைக்கு ஃபுல்லா நான் பெரியப்பா கூட தான் இருப்பேன், பெரியப்பா கிட்ட தான் பேசிட்டு இருப்பேன். பெரியப்பா கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு, எவ்வளவு கதை சொல்லுவாங்க எனக்கு. நான் வரேம்மா, நாளைக்கு எப்ப வீடியோன்னு ஆசையா இருக்குது. எப்போ நாளைக்கு சூரியன் என்ன பார்க்கணும் ரொம்ப அவளா இருக்குதுமா. ஜானுமா அதுக்கப்புறம் சொல்லுமா. ஒன்னும் இல்ல, மாப்பிள்ளை தம்பிய பெரியவங்க பாக்கல, நாளைக்கு வரும்போது முடிஞ்சா மாப்பிள்ளை தம்பிய அழைச்சிட்டு வரியா? அவங்களையாம்மா? சரிம்மா, அவங்க நாளைக்கு தெரியல அவங்க டியூட்டி எப்படி இருக்குன்னு, நான் கூப்பிட்டு பாக்குறேன், வந்தா நான் அழைச்சிட்டு வரேம்மா. இல்லனா நான் தனியா வந்துடுறேன், காலையில எப்ப வரணும்னு இருக்குதுமா, நான் காலையில வந்துடுறேன். பெரியப்பா கிட்ட சொல்லு, காலையில கோழி கூவும்போது நாங்க இருப்பேன்னு சொல்லு. சந்தோஷம். காலேஜ் போயிட்டு அங்கவே போயிடு, நைட் நேரத்துல இங்க வராத, நைட்டுக்கு இங்க வந்தா அது நல்லா இருக்காது. நீ காலையிலே வா, கோழி கூப்பிட வருவேனா ஒரு 8 மணி 9 மணி எப்பயும் போல நீ முழிச்சு எழுந்து அது கிளம்பி ரெடியாகி காலேஜ் போற டைம் இருக்குது பாரு, அந்த டைம்க்கே வா. இல்லம்மா எனக்கு தூக்கமே வராது, அப்படி இருக்கும்போது நான் எங்க 8 மணி வரைக்கும் தூங்க போறேன். எனக்கு பெரியப்பா கட்டில உட்காந்துருக்கிறத ஒரு வீடியோ எடுத்து அதை எனக்கு அனுப்புறியாமா? அனுப்புறேன். பெரியவங்க கட்டில தான் உட்காந்துருக்காங்க. அம்மா பெரியப்பா இப்போ மூஞ்சி தெளிவா இருக்குதாம்மா, முன்னாடி அளவுக்கு சுகமா இல்லம்மா. அவங்களுக்கு உடம்புக்கு வலி கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் தான் காலையில வெண்ணி வச்சு குளிக்க வச்சான், அதை சாமி முன்னாடி அழைச்சிட்டு போய் அது கையெடுத்து கும்பிட வச்சான். இப்போ தெளிவாதாம்மா இருக்குது அவங்க மூஞ்சி. ஆனா உன்னை பாக்கணுங்கிற ஏக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜனனி என்ன அதேதான் சாமி முன்னாடி கூட சொல்லிட்டு இருக்காங்க. பெரியவங்களுக்கு உன் நினப்புதாம்மா ரொம்ப. நான் வந்துடுறேம்மா, நான் காலையில சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா, முடிஞ்சா மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வா, நான் பாக்குறேம்மா, நான் கண்டிப்பா அங்க இருப்பேன். காலையில நான் பெரியப்பா முகத்துல தான் முடிக்கணும்.
என்ன என்ன தூங்கிட்டு இருக்கியா? என்ன காலையில வர சொல்லிட்டு என்ன தூங்கிட்டு இருக்க? மாம்ஸ், மை டியர் மாம்ஸ், சீக்கிரம் வாங்க. ச்சே, இந்த லூஸ் எப்ப வந்தது? பேக்கா பேக்கு பேக்கா எப்ப வந்தது இது? மாமா என்ன இன்னைக்கு வெளியில அடிச்சுட்டு போறேன்னு சொன்னாங்களே. ச்சே, என்ன என்ன வேணும்? அவங்க அவங்க இல்ல, அவங்க வெளியில போயிருக்காங்க, ஜாகிங் போயிருக்காங்க. ஏதாவது அர்ஜென்ட்டா? ஏய், நீ எப்ப வந்த லூசு? எங்க பாரு மணி, மரியாதையா பேச. மரியாதையா? ஏய், பேக்கு பேக்க காலேஜ்ல பேக்கு மாதிரி நிப்ப, இங்க வந்து என்ன திமிரா பேசுற? ஓவரா பேசுற? நீ மரியாதையா பேசினா நான் எதுக்கு ஓவரா பேச போறேன்? உனக்கு எனக்கு ஒரே வயசுதான். மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் டீசெண்டா பேசலாம்ல, டீசெண்டா பிஹேவ் பண்ணலாம்ல. டீசென்சியை பத்தி நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா? நான் எதையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்க இல்ல, ஜாகிங் போயிருக்காங்க. நீ எதுக்கு வந்த? போன நீ மறுபடியும் எதுக்கு வந்த? ஓடி போன நீ அப்படியே தொலைஞ்சு போக வேண்டியதானே? நானும் மாமாவும் எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு மாமா என் கூட இன்னைக்கு ஃபுல்லா வெளியில சுத்துறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா? ச்சே, ஆனாலும் இன்னைக்கு ஃபுல்லா நானும் மாமாவும் வெளியில போறோம். நான் எங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கணும் அங்கெல்லாம் நாங்க போவோம். ஒரு பேக்கு உன்னால என்னோட பிளான கொலாப்ஸ் பண்ண முடியாது. திமிர பாத்தியா அவளுக்கு? நான் பேசிட்டே இருக்கிறேன், கதவை டப்புன்னு லாக் பண்ணிட்டு போறா. எவ்வளவு தைரியம் அந்த பேக்குக்கு! இரு, உன்னை என்ன பண்ற பாரு. அம்மா, மாமா, மாமா. ஐயோ மோனி, மோனி செல்லக்குட்டி, செல்லக்குட்டி என்னாச்சு உனக்கு? மோனி எழுந்துரு. என்னம்மா என்னாச்சு உனக்கு? அத்தை, என்னம்மா என்னாச்சு உனக்கு? மாமா இன்னைக்கு என்ன வெளியில அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாங்களா? நான் மாடிக்கு போய் மாமா ரூம தட்டி மாமா எங்கன்னு கேட்டேன். அந்த ஜனனி பண்ண இருக்குல்ல, எழுந்துரு, எழுந்துருமா. அந்த ஜனனி பண்ணு மாமாங்கள்ல ஒண்ணும் இல்ல. மாமா நீங்க வந்த மண்டை உடைச்சிருவேன்னு என்ன மாடியில இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திட்டாத்த. அம்மா, இடுப்பு ரொம்ப வலிக்குது. மாடியில இருந்து உருண்டை கீழே வந்துட்டேனா? ஏய் ஜனனி, ஏண்டி வேலைக்கார நாய, உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு திமிரான வேலையை பண்ணிட்டு இருப்ப? பாவமாச்சே, சின்ன பொண்ணா இருக்காளே, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? எதுக்கடி இப்படி பண்ண? எதுக்கடி இப்படி பண்றா? பரதேசி நாய, நீ இப்ப வந்தபடி. மோனி, மோனி இந்த வீட்டோட அவதாண்டி இந்த வீட்டோட எஜமானி. அவள மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு நீ மஞ்சள் குளிக்கலான்னு பாக்குறியா? மானம் கெட்டவளே, வெக்கமால உனக்கு? இந்த சின்ன வயசுல என் பிள்ளைய வளைச்சு போட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்ட்டு உன்னை நாளைக்கு கொல்லாம விட மாட்டேன். மணி என்னாச்சு? உட்காரு, கீழே உட்காரு. நீ எதுக்கு அந்த சனியன் கிட்ட வச்சுக்கிற? மாமா ஜாகிங் போயிருக்கான், தெரியாத உனக்கு? என்னத்துக்கு நீ போய் அந்த சனி இருக்க ரூம்ல கதவை தட்டின? அக்கா, அமைதியா உட்காரு. மாமா வரட்டும் இன்னைக்கு அவன் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறான். இவ ரொம்ப திமிரா இருக்கா. அவன் என்ன கட்டுறது முடிவு? நான் கட்டுறேன் அவளுக்கு முடிவு. இவளை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ப்ளீஸ் என்ன விடுங்க. அது என்னால மூச்சு விட முடியல. என்ன விடுங்க ப்ளீஸ். மூச்சு விட முடியலன்னா சாவுடி நீ. செத்து தொலை. என் ஆசை, கனவு, என் குடும்பத்தோட சாம்ராஜ்யம் எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டு வேலைக்கார நாய் நீ. எங்க வீட்டு எச்ச சொத்த தின்னவ என் வீட்டுல வந்து, அதுவும் என் பிள்ளை பக்கத்துல. செத்து தொலைடி நீ. அத்த ப்ளீஸ் அத்த, நான் எதுவும் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல. இத தானடி எப்பயும் சொல்றா, எதுவும் பண்ணலன்னு. எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் எவ்வளவு ஈஸியா முடிச்சிருக்கிற. ஏண்டி வேலைக்கார நாய, என் புள்ள ஆசைப்பட்டானா உனக்கு ஒரு தகுதி வேண்டாம்? அவனை பத்தி தராதரம் தெரிய வேண்டாம்? நல்ல புளியங்கொம்பு பக்கத்திலே இருக்குதுன்னு புடவை கட்டி ஏமாத்தி புடிச்சிட்டி அவன. அத்தை, என்னால மூச்சு விட முடியல, அந்த கழுத்து வலிக்குது. ப்ளீஸ் என்ன விடுங்க. விட மாட்டேன்டி. இன்னைக்கு நீயே அவன் பாக்குறேன். வரட்டும், அவன் இன்னைக்கு வரட்டும். உன்னையெல்லாம் உயிரோட விடக்கூடாது. உன்னை நான் விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ என் குடும்பத்தை கொன்னு புதைச்சிடுவ. அவ சின்ன பொண்ணாவ. அவளை மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்க. எரும மாடு மாதிரி தின்னுட்டு இருக்கல நீ. அவ எப்படி பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கா? அந்த குழந்தைய உன்னை கொல்லாம விட மாட்டேன் அன்னைக்கு. திருந்தல நீ. அன்னைக்குதான் நான் கையில சூடு வச்சேன். திருந்தல நீ. அடங்க மாட்ட. என்ன பேச்சு பேசுற? என்கிட்டயே எவ்வளவு பேச்சு பேசுற. திமிரு, அவ்வளவு திமிரு உனக்கு. என் புள்ள உன்னை பாக்குறாங்கிற திமிரு. என் புள்ள போலீஸ் டி. உன்னை நான் கொன்னுட்டாலும் புள்ள பாசம். அவன் என்ன ஜெயில போட மாட்டான். எப்படி என்ன காப்பாத்திடுவான். ஆனா உன்ன நான். மணி அழாத. மாமா வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அவளுக்கு. மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. நீ இப்படியே உட்காந்துரு, இப்படியே இரு. அவன் வந்து எல்லா குத்தையும் பாக்கட்டும். பார்த்தாதான் அவனுக்கு புரியும். இல்லன்னா அந்த ஊமை கொட்டான் ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஏதாவது நாடகத்தை போட்டுருவா. இப்படியே தானே வருவா. வரட்டும், நீ இப்படியே உட்காந்துரு, எல்லாத்தையும் பாக்கட்டும். இவ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கா.
திமுறா அதிகாரமா கொஞ்சம் ஓவரா தான் போறா. எங்ககிட்டே அவ்வளவு ஓவரா பேசுறா. அப்ப சின்ன பொண்ணு உன்கிட்ட எப்படி நடந்துட்டு இருப்பா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடுங்க. எனக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் வரும். மூச்சு விடமுல்ல. ப்ளீஸ். ராம் கொஞ்சம் நில்லுப்பா. என்னம்மா பிரேக்ஃபாஸ்டா? இது வரேம்மா. மாடி போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரேன். தாகமா இருக்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சு வரேன். அப்ப போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டா போல. அதான் தண்ணி குடிக்க போறாங்கறான். இவனை மேல விடக்கூடாது. வீட்டும் இன்னும் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா. கொஞ்சம் நில்லுடா. அம்மா இது இருங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். ஏண்டா இங்க எல்லாம் தண்ணி இல்லையா? அம்மா நான் ஹெர்பல் வாட்டர் போட்டு வச்சிருக்கேன். சரி என்ன சொல்லுங்க. என்ன ராம், என்னத்த சொல்றது? மோனிகா என்னாச்சு உனக்கு? எதுக்கு அழுகுறா? நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வெளியில போனோம்னு சொன்னல, ரெடி ஆயிட்டியா? 1 ஹவர்ல கிளம்பிடலாம், சரியா? எதுக்கு அழுகுறா? எதுக்குமா மணி அழறா? ஏதாவது திட்டீங்களா? நானா? என்னம்மா எதுக்கு அப்படி என்ன பாக்குறீங்க? பாக்குறேன்டா, பாக்குறேன். வளர்ந்து நிக்கிறல, பாக்குறேன். ரம்யா என்னாச்சு? அம்மா இதுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. மோனியே எதுக்கு அழறா? நானே சொல்றேன்டா என்ன நடந்ததுன்னு. நானே சொல்றேன். ஏன்னா உங்க அக்கா உன் கூட பிறந்தவ அடைச்சு போயிருக்கா. நீ வந்த சந்தோஷத்துல அடைச்சு போயிருக்கா. உங்ககிட்ட நான் எவ்வளவு நாள் தாண்டா சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவுதான் போட்டு நான் மறைச்சிட்டு இருக்கிறது. எனக்குள்ளே பட்டு எத்தனை நாள் தான் எனக்குள்ளே பூட்டி வைக்கிறது. முடியல ராம், என்னால முடியல. அந்த பொண்ணு ஜனனி தெளிவாவே சொல்றேன்டா. அவளுக்கு இந்த வீடும் பிடிக்கல, வாசலும் பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல, என்னையும் பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல. உன்னை என்னையும் பிடிக்காதவளுக்கு மோனிகாவை மட்டும் பிடிச்சிருமா என்ன? பாவம் குழந்தை. மாமான்னு வந்து கேட்டா. நான் காய அலசிட்டு இருந்தேன். மாமா எங்கம்மா இங்க இருக்கிறான்? மாடியில தானமா இருக்கிறான்னு சொன்னேன். மாடிக்கு போயிருக்கிறா குழந்தை. மாடிக்கு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட மாமா எங்கன்னு கேட்டிருக்கிறா. அவ்வளவுதான். உன்னையும் என்னையும் பார்த்து சிரிக்காதவ வேற வீட்டு பொண்ணு மோனிகா. அவளை பார்த்து சிரிச்சிருவாளா என்ன? யாரும் இங்க இல்லன்னு சொல்லி மாடியில இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுட்டு தப்புன்னு கதை சாத்திட்டு இருக்கா. பாவம் குழந்தை. ஹீல்ஸ் பட்டுட்டு இருந்துச்சா, மாடியில இருந்து ஸ்லிப் ஆகி பரண்டு உளுந்து கிடக்குறா. ஒரே அலறல் சத்தம். என்னாச்சும் ஏதாச்சும் ஓடி வந்து பார்த்தா குழந்தை பாவம் சூருண்டு கிடக்குறா கீழே. மணி நீ போயிட்டு ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. மாமா வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் அழைச்சு போவா. சரிக்கா. முடியல ராம், உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஆனா நான் ஒரு கட்டத்துக்கு மேல உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா குடும்பம் வந்துட்டா எல்லா விஷயத்தையும் உனக்கு தெரியப்படுத்தணும்ல. நீ ஆசைப்பட்டது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவ அந்த பொண்ணு ராம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்னடா அக்கா இப்படி சொல்றாளேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஏன்னா நீ எப்பவும் இங்க இருக்கன்னு சொல்ல முடியாதுல. ஒரு குடும்பம், மத்தவங்க, புருஷன், மாமியார், நாத்தனார், புருஷனோட சொந்தக்காரவங்க எல்லாரையும் அனுசரிச்சு எப்படி எல்லாம் நடந்துக்கணுங்கிற எந்த ஒரு பக்கமுமே அந்த பொண்ணுகிட்ட இல்ல. யோசிச்சு பாரு, என் புருஷன் வெளிநாட்டுல இருக்கிறாரு. ஆனாலும் நான் நினைச்ச தனி கொடுத்தன போயிருக்கலாம்ல. எதுக்காக நான் மாமனார் மாமியார்னு அவங்கள அனுசரிச்சு அவங்க கூட இருக்கிறேன். ஏன்னா அவங்க வயசானவங்க, அவங்க நம்மள பாத்துக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும். அப்பப்ப இங்க வந்து போனாலும் நைட் ஆனா நான் ஓடிடுவேன் எங்க வீட்டுக்கு. என் நாத்தனாரு, கொழுந்தனாரு, மச்சினர்னு எல்லா சொந்த பந்தத்தையும் நான் அனுசரிக்கிறேன். அதுக்கான பக்குவம் என்கிட்ட இருக்குது. அவ சின்ன பொண்ணு, சின்ன வயசு நான் சொல்ல வரல. மோனியை யோசிச்சு பாரு. மோனி எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துப்பானு உனக்கு தெரியும்ல. பெரியவங்களை எவ்வளவு மதிப்பானு நீ பாத்துருக்கல. மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நம்ம கிட்ட சின்ன பிள்ளையா குழந்தைத்தனமா நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாலும் வெளியே ஆளுங்கிட்ட எவ்வளவு மரியாதை நடந்துப்பா. ஆனா இந்த பொண்ணு, நான் ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை கூட பேசுறா. பெரியவங்க பேசுறாங்களே, நம்ம வயசு என்ன, நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க சொன்னா நல்லதுக்கு தான் இருக்கும்னு அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஏன்னா அவ வளர்ந்த விதம் அப்படி போல. மத்தவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியல. எதிர்த்து பேசுறா. என்கிட்ட மட்டும் இல்ல, அம்மா கிட்டே தான். சரி பரவாயில்ல, எங்ககிட்ட தான் அப்படி நடந்துக்கிறா. போனா போகட்டும், சின்ன பொண்ணு தானே. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அது போதும் நினைச்சா. சிரிச்சு பேசி புதுசா கல்யாணமானவங்க இருக்கிற அந்த மாதிரி எந்த விதத்தையும் உங்க 2 பேர்கிட்டயும் என்னால பார்க்க முடியல. நீ ஆசைப்பட்டதும் தப்பில்ல, கல்யாணம் நடந்ததும் தப்பில்ல. ஆனா அந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறது. அம்மா உனக்கு கேட்டவதான்டா. அம்மா எப்பயுமே உனக்கு கேட்டவதான். பரவாயில்லடா, அம்மா தானே சின்ன வயசு நெஞ்சில மிதிச்ச. அப்ப வலிக்கல, இதோ இப்பதான் வலிக்குது. நீ என்ன அவளுக்காக என்ன கேள்வி கேக்குறது, இந்த ஒரு ஆளை வேலைக்கு கொண்டாந்து வச்சுக்கிறது, இதெல்லாம் இப்பதான் வலி கொடுக்குது. அது பரவாயில்ல, என் புள்ள மிதிச்சப்ப வலிக்கலையே, அந்த வலி இப்ப வலிக்குதேன்னு நான் பொறுத்துக்கிறேன். பரவாயில்ல. என்ன ஒரு கஷ்டம், சின்ன வயசுல நீ இருந்ததை மறந்துட்டியோன்னு. அதுதான் அந்த கஷ்டம்தான். ஞாபகப்படுத்தி பாரு, அப்பப்ப ஞாபகப்படுத்தி பாரு. உனக்கு தெளிவா எல்லாமே புரியும். எந்த இடத்துல நம்ம இருந்தோம், எத்தனை பேரு நம்மளை பார்த்து
எவ்வளவு இலக்காரமா சிரிச்சாங்க. நம்பினவங்க எல்லாம் எப்படி நம்மளை ஏமாத்துனாங்க. நம்பினவங்க எல்லாம் உன்னை எப்படி ஏமாத்துனாங்க. நீ ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி உன்னையே ஏமாத்துனுச்சு. எல்லாத்தையும் நீ மறந்துட்டியோ என்னமோ. எனக்கு ஒரு நைட்டும் அந்த ஞாபகம் தான். என்ன என் பிள்ளை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறானே. எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கும். அம்மா அப்பா வீடு வாசல்னு எல்லா குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை மட்டும் ஆனா அது மாதிரி ஹாஸ்டல்ல கிடந்தானே. தகப்பல்லங்கிற ஒரே காரணத்துக்காக நாயா பேயா திரிஞ்சானே. அதெல்லாம் என்னால மறக்க முடியல. ஒரு அம்மாவா நான் உன் சந்தோஷத்தை எப்ப பாப்பேன்னு ஏங்கிட்டுதான் இருக்கிறேன். இன்னைக்கு அந்த பொண்ணு மாறுவாளா, நாளைக்கு அந்த பொண்ணு மாறுவாளா. என் புருஷனுக்கு என் கையால சோறு போடணும், என் புருஷனுக்கு என் கையால எல்லாம் செய்யணும்னு என்கிட்ட எப்ப வந்து கேப்பா. நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உன்ன மாதிரி. அம்மா பாவண்டா, அவங்க ஒண்ணு நினைச்சுதான் புலம்பிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நீ கஷ்டப்படுறத மட்டும்தான் நாங்க பாத்திருக்கோம். இப்ப கொஞ்ச காலமா தான் நீ அப்பயே ஆனதுக்கு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் மூஞ்சில தெளிவு சந்தோஷம் எல்லாம் கொஞ்சமா கொஞ்சமா வந்தது. ஆனா இப்ப கூட நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணு சின்ன பொண்ணுதான். மோனிக்கு இருக்கிற பக்குவம் அந்த பொண்ணுக்கு இல்ல. 2 பேரும் ஒரே வயசுதான், ஒரே காலேஜ் தான். ஆனா நம்மள மாதிரி அவங்க கிடையாதுல்ல. அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும்ல. அதனாலே என்னமோ அந்த பொண்ணு யாரையும் மதிக்காம கொள்ளாம ஒரு மாதிரி ரொம்ப திமிர் பண்றாடா. அது நாங்க அவளை சொல்லி கண்டிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அவ நீ ஆசைப்பட்ட பொண்ணு நீ அழைச்சு கொண்டாந்து வச்சிருக்கும் போது நாங்க ஏதாவது சொன்னா அது தப்பாயிடும். நீ சொல்ல அவளுக்கு, நீ சொல்லி புரிய வை அவளுக்கு. ஜனனி, வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா. எங்க இருக்கா? நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்னால இங்க இருக்க முடியாது. என்ன ஆச்சு? நான் எங்க வீட்டுக்கு போறேன் இப்பவே. என்ன நடந்துச்சு கேட்டா அதுக்கு பதில் இது கிடையாது. நான் வீட்டுக்கு போறேன், இப்பவே போறேன். நீங்க கொண்டாந்து விடலனாலும் நானே போறேன். என்ன நடந்தது? நான் இல்லாதப்ப என்ன நடந்தது? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு பிடிக்கல. அதான் எனக்கு தெரியுமே. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா எனக்கு தான் தெரியுமே. என்ன நடந்தது கேட்டா மோனி வந்தாளா? என்ன பார்க்க வந்தாளா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. அவங்க யாருக்குமே நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? அதுதான் உன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டா. எனக்கு இங்க பிடிக்கல. அவங்க என்கிட்ட நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கல. நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஜனனி, நான் என்ன கேள்வி கேட்டனோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கத்துக்கோ. அது எப்ப நீ கத்துக்க போற? இன்னும் அதுவே உனக்கு தெரியல. உனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, அடுத்தவங்கள கஷ்டப்பட தெரியாது, உங்க காயப்படுற மாதிரி நடந்துக்க தெரியாது, எதுவும் தெரியாதுதான் எனக்கு. ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் நான் சொன்ன எல்லாத்தையுமே பண்றாங்க. எனக்கு காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது எல்லாமே பண்றாங்க. மோனிய நீ நம்ம ரூமுக்கு வரக்கூடாதுன்னு படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டியா? மோனிகாவ உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? அவ இங்க வர்றது, என்ன தேடி என்ன கூப்பிடுறது எதுவும் உனக்கு பிடிக்கல அப்படிதானே? அவகிட்ட நீ ஏதாவது ஹாஷா நடந்துக்கிட்டியா? அப்போ அந்த பொண்ணு சொல்றது கேப்பீங்கல்ல நீங்க? அந்த பொண்ணு எது சொன்னாலும் கேட்டுருவீங்க. நீதான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே. நீதான் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. என்ன நடந்ததுன்னு கேக்குற, அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுதா? நான் இல்லாதப்ப என்ன நடந்தது, வந்தப்ப நீ என்ன பண்ணன்னு கேட்டேன். நீ ஏதாவது சொல்றியா? எல்லாருமே இல்ல, நீங்களும் தான். அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அந்த பொண்ணு அவ சொல்றத கேக்குறீங்க. ஆனா அவ சொல்றது எல்லாமே கரெக்ட் ஆயிடுமா? எனக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதான். உங்க 2 பேருமே என்னால இன்னுமே ஜட்ஜ் பண்ண முடியல. அவ எப்படியோ வந்துட்டு போறா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணுமே என்னால ஜட்ஜ் பண்ண முடியலையே. என்ன மனசுல வச்சிருக்கிற, எதனால இப்படி பண்றேன்னு என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு நான் என்ன பண்ண, உன்னை நான் கிஸ் பண்ண, அது உனக்கு பிடிக்கல. நீ என்ன பண்ண? எனக்கு அவ்வளவு பயமாயிடுச்சு தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கல அது எனக்கு தெரியும். ஆனா அது உன்னை மென்டலி அவ்வளவு அஃபெக்ட் பண்ணுங்கிறத அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2 நாள் நீ யார்கிட்டயுமே பேசல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறது? நான் பண்ணது தப்புதான், உங்ககிட்ட ஹாஷா நடந்துகிட்டேன். பட் ஆனா அதுக்கு அப்படியா நீ பிஹேவ் பண்ணுவ? ஆனா எனக்கு தோணுச்சு உங்க வீட்டுக்கு நீ போனா கிளியர் ஆயிடுவேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னை கம்பல் பண்ணனா நீ என் கூட வரணும்,
இங்க இருக்கணும்னு நான் ஏதாவது கம்பல் பண்ணனா? நீயே வந்த, 2 நாள் இருந்த, இது 3வது நாள். காலையிலே நீ உங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. அப்போ என்ன தெளிவா நீ இருக்கிற? உன்னால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. உன் வயசு அப்படி. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல. எது கரெக்ட், எது தப்பு, எது பண்ணணும் பண்ணக்கூடாது, எது உனக்கு பிடிச்சிருக்கு, எது உனக்கு பிடிக்கல, அது கூட உன்னால ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுக்க முடியல. சம்டைம்ஸ் என்ன பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற, சம்டைம்ஸ் நான் உன்னோட எதிரி மாதிரி பிஹேவ் பண்ற. உன்னை பத்தி நான் என்ன ஜட்ஜ் பண்றது? ப்ராப்பர் ஆன்சர் கூட எனக்கு பண்ண மாட்டேங்கிற. அப்படி இருக்கும்போது மோனி சொல்றது தானே நான் கேட்க முடியும். சின்ன வயசுல இருந்து நான் மோனியை பாக்குறேன். சொல்லப்போனா அவளுக்கு மெச்சூரிட்டி அதிகம். உன்னை விட 2 பேருக்கும் ஒரே வயசா இருந்தாலும் அவ உன்னை விட போல்டா மெச்சூர்டாவே இருப்பா. அது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னதான் என்னால ஜட்ஜ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எந்த கேட்டகரியில நீ இருக்கிறன்னு உன்னை ஹேண்டில் பண்ண கூட எனக்கு தெரியல. நீயா தானே வந்த? நான் உன்னை ஏதோ கம்பல் பண்ணனா? நீ தானே வரேன்னு சொன்ன, நீ தானே இங்க இருக்கிறேன்னு சொன்ன. அப்புறம் 2 நாள் தான் ஆகுது, இப்ப கிளம்புறேன்னு சொல்ற. இந்த மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். 1 இயர் கிடையாது, 10 இயர், 10 வருஷம் நீ இப்படியே இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன். ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. என்னால உன்னை ஜட்ஜ் பண்ணவே முடியல. என்ன நடந்ததுங்கிறதே சொல்ல மாட்டேங்கிற, எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எதை நம்பி நான் உனக்காக உங்ககிட்ட பேசுவேன்? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்னானே என்னால கண்டுபிடிக்க முடியல. மிஸ்ட்ரியா இருக்கிற நீ. அப்படி இருக்கும்போது நீ மோனிய கீழே தள்ளி விட்டுருப்பியா இல்லையான்னு நீ என்ன பண்றிய பண்ண, எங்க இருக்கணுமோ இஷ்டம். நான் எதையும் கம்பல் பண்ண போறது இல்ல. எதையும் உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணவும் போறது இல்ல. என்ன இப்போ உனக்கு உங்க வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே? போ, எப்ப வேணா போ. அதே மாதிரி நீ எப்ப வேணா இங்க வரலாம். வலியா சுகமா தெரியவில்லை, சிறதா சிறையா புரியவில்லை, அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிற. நான் என்னடி தப்பு பண்ண? உன்னை பார்த்தது தப்பா இல்ல உன் கூட நான் வாழணும்னு நினைச்சது என்னால நீ கஷ்டப்படுறியா இல்ல உன்னால நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தாண்டி நினைக்கிறேன். நீ என்ன வேணா பண்ண, எவ்வளவு காயம் வேணா, ஆனா என்னால உனக்கு எந்த கஷ்டமோ காயமோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். உன்னை நான் அவ்வளவு லவ் பண்றேன்டி. உன்கிட்ட எப்படி புரிய வைக்கிறேன்னு தான் தெரியல. எனக்கு நீ வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிற. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு என்னால. நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே இரு. என் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏய் என்னாச்சு ஜனனி? ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. கனவு கண்டியா? ஜனனி கனவு ஏதாவது கண்டியா? என்னாச்சு? யாரு என்ன பண்ணா கனவுல? யாராவது? அது நான் நான் உன்னை நான் உன்னை நான் உன்னை தொடல. நான் எதுவும் பண்ணல. நான் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நான் ஏதாவது கனவுல ஒண்ணு பண்ணனா அது அது நீ பயந்துட்டியா? இங்க பாரு, நான் உன்னை நான் தொடல. தூரமா தானே உட்காந்துருக்கேன். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். சரியா? நீ படுத்து தூங்குறியா? ஜனனி, நீ நீ என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிற. அதனாலதான் நீ தூங்கும் போது கூட உனக்கு அந்த பயம் கனவா வருது. நீ பயப்படாம இருக்கணும்னா நான் எப்படி நடந்துக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நான் நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்க மாட்டேன். நீ உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, எப்ப போற? நாளைக்கு போறியா?
நீங்க என்ன புரியல. நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு உன் மனசுல நீ என்னை பத்தி இட்ஸ் ஓகே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனும் தெரியல. இவ்வளவு நாள் எனக்கு என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நான் அதை பத்தி யோசிச்சதே இல்ல. எந்த நிமிஷம் உண்மை இன்னைக்கு டே அதை எப்படி பவர்ஃபுல்லா ஆக்கணும்னு அதை மட்டும் தான் யோசிப்பேன். அந்த மாதிரி தான் நான் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஆனா இப்போ என்னோட லைஃப் எந்த ட்ராக்க சூஸ் பண்றதுன்னு கூட தெரியாம. சரி, நீ தூங்குறியா? பயப்படாம தூங்குவியா? கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை. வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே. என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்த